சரி, ஃபாரஸ்ட் கம்ப் படத்தோட டீடைல் ரிவ்யூ தான் இதில் பார்க்க போறீங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி ஹாட்ஸ்டாரில், அமேசான் பிரைமில், நெட்ஃப்ளிக்ஸில் மூணுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பயங்கரமான ஃபேமிலி என்டர்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல் குட் வேர்ல்ட் சினிமாஸ் இது. நீங்கள் இந்த படம் ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த படத்தோட உங்களை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஐக்யூ லெவல் வந்து ஒரு 75 கீழே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து யார் என்ன அவர் காதில் கேட்கவே கேட்காது. அவரை பொறுத்த வரைக்கும் யாராவது கைட் பண்ணாங்கன்னா அதாவது பயங்கரமாக பண்ணுவார். இப்போ ஓடுன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஓடுவார். நடந்து போங்கன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதே சூப்பராக நடந்து போவார் காமா. ஸோ இவருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, இவருக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாதனால அவருக்கு வந்து சக்ஸஸ்ன்றது ரொம்ப ஈஸி பீஸி கேட்ச் ஆகிடும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்கூல் டைம்ஸில் அவரால் நடக்க முடியாது. அவர் வந்து இந்த ஷாக்கிள்ஸ்லாம் போட்டுட்டு அந்த இரும்பு மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி தான் நடக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப வந்து எல்லாமே அவர் அவாய்ட் பண்ணுவாங்க, பசங்களாம் தள்ளியே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜெனின்ற அந்த கேரக்டர் உள்ள வராங்க. ரெண்டு பேரும் சோல்மேட்ஸ் மாதிரி இருக்காங்க சின்ன குழந்தையிலேருந்து. ஜெனியோட கேரக்டர் ஆர்க் வந்து ஃபாரஸ்ட் கம்போட ஆர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அன்மேட்சாக இருக்கும். இவங்க போகிற லைஃப் ஸ்டைலும் சுச்சுவேஷன் வேற வேறையாக இருக்கும். ஃபாரஸ்ட் கம்ப் போகிற லைஃப் ஸ்டைல் சுச்சுவேஷன் சூப்பராக இருக்கும். ஜெனி வந்து சக்ஸஸ் தேடி தேடி போவாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. இவர் சக்ஸஸ்ன்றது தெரியாமல் எல்லா விஷயம் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார். படம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பார்க்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 பேர் அட்லீஸ்ட் இந்த படத்தை சொல்லுவீங்க. ஸ்கூல் லைஃப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களாம் வந்து அவர் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு அவர் நடக்க முடியாத வச்சு நக்கல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவரை துரத்துறாங்க. அவர் வீடு கிட்ட துரத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்னி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் ஓடுறாரு. ஓடும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ரியலாகவே இந்த ஷாக்கிள்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு அவர் உண்மையான காலை வச்சு எந்த சப்போர்ட் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓடுறவர் ஓடிக்கிட்டே இருக்காரு நிற்காம, பிகாஸ் அதை அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. காலேஜும் அதே நடக்குது, பசங்களாம் நக்கல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் காலேஜ்லேயும் வந்து அவர் கார் வச்சு துரத்துறாங்க. துரத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுட்பால் கேம்குள்ள நல்ல உள்ள போயிடுறாரு, அமெரிக்கன் ஃபுட்பால்குள்ள. அங்கே இருக்கிற பிளேயர்ஸோட வேகமாக ஓடுறாரு. அந்த காலேஜை பார்த்துட்டு இந்த பையன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவர் காலேஜ் சீட் தராங்க. காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து காலேஜே முடிக்கிறாரு. ஐக்யூ லெவலே வந்து 75 கீழே இருக்குன்னு சொன்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆத்லீட்ஸாக காலேஜை முடிக்கிறாரு. அவர்னால அந்த காலேஜுக்கு வந்து ரொம்ப பெரிய பேர் வருது. அவரோட அந்த ஸ்பீடு, அவரோட அந்த ஆட்டிடியூடு, அது எல்லாமே பயங்கரமாக இருக்குது அந்த கேமுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மியில் ஜாயின் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, எக்ஸலண்ட்டாக நடந்துக்கிறாரு. ஆர்மியில் பயங்கரமான லெவலுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு, போபான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. இந்த எறா பிடிப்பாங்க இல்லையா, அந்த ஷ்ரிம்ப் பிஸ்னஸ், அதை பண்ணுற ஒரு ஃபேமிலின்னு வந்திருக்காரு. அவர் அந்த பிஸ்னஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவர்கிட்ட. என்ன அது பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து வியட்நாம் வாரில் வந்து இறந்துறாரு இவங்க ரெண்டு பேரும் போகும்போது. அந்த வியட்நாம் வார்லையும் வந்து ஃபாரஸ்ட் கம்ப் வந்து எல்லாரையும் அந்த காப்பாற்றுன மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு படத்தில் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிஸ்னஸை இவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் போயிட்டு ஷ்ரிம்ப் பிடிக்கிறாரு, ஷ்ரிம்ப் பிடிச்சி கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுறாரு. எவ்வளோ பெரிய லெவல்னா, வேர்ல்ட் கிளாஸில் வந்து அந்த எறா வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அதுதான் சக்ஸஸ்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்னியோட கேரக்டர் ஆர்க் வந்து இருக்கிறது மோசமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும். ஒரு பொண்ணா வந்து எவ்வளோ ஸ்பாயில் ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்பாயில் ஆகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஜென்னினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்னி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் அண்ட் கேரிங் கேர்ள்ஸ். ஆனால் ஜென்னியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி யூஸ்லெஸ் கிட்ன்ற மாதிரி இனிஷியலாக இருக்கும். பட் போக 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 நடக்கக்கூடிய விஷயம்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் நடக்க ஆரம்பிச்சிருவாரு, ஓட ஆரம்பிச்சிருவாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு, வருஷக்கணக்காக ஓடுவாரு வித்தவுட் பிரேக். அதுலயும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு ஹியூமன் சக்சஸ்ன்றது தெரியாம அவர் வந்து எப்படி பார்த்தாலும் திரும்ப தேடி வர்றது அவங்க அம்மாவையும் அவரோட ஜென்னியை மட்டும் தேடி வருவாரு. எண்டிங்லாம் வந்து நீங்கள் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ட். அது கடைசியில் பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆயிடுறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து மனசளவில் வந்து ஒரு கிட்டாகவும் ஒரு சக்ஸஸே விரும்பாத ஒரு பர்சனாகவும் இருக்காரு. சக்ஸஸ்னால் அவருக்கு என்னென்னு தெரியாது ஆக்சுவலி. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ன்றது ஒரு நார்மலான விஷயன்றது இந்த படம் காட்டும். இந்த படம் நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நீங்கள் பயங்கரமாக மோட்டிவேட் ஆவீங்க. எனக்கு இது ஒரு 7-8 டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக பார்க்கும்போது அது ரொம்ப லவ்வபுளாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கிறோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தே ஆகும். நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் உங்கள் லைஃப்லேயே சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.